ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். என்னப்பா இது தங்கம் விலை இப்படி ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கே. 1 கிராம் 22 கேரட் தங்கம் வந்து 17,000 தாண்டிருச்சு. 24 கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா 20,000 தொட்டிருச்சு. இந்த விலைய பார்த்துட்டு இனிமே தங்கம் வாங்கவே முடியாதா? அப்படின்னு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாக்ல இருப்பீங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன கேப் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்போ? ஏன் விலை இப்படி ஏறுது? பட்ஜெட்ல என்ன நடக்கும்? இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த விலை வந்து இப்படி ஏறிட்டே இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் ஐயா தான் இதுக்கான முக்கியமான காரணமே. அவர் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் விலை ஏறிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கும், ஈரானுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒரு போர் பதட்டம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா டாலரோட மதிப்பு சரிஞ்சிட்டு இருக்கு. டாலர் டீபேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் டாலரை நம்பாம தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விலை உயர்வுக்கு மெயினான ரீசன் சொல்றாங்க. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா $5,600 தாண்டி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வாங்கலாமா இல்லை கொஞ்சம் குறையுமான்னு பார்க்கலாம். February 6 இல்லை 7 தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இறக்கம் வர வாய்ப்பு இருக்கான். காரணம் பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையான காமெக்ஸில் இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் அது நடக்கும் சொல்கிறாங்க. அந்த டைமில் விலை பார்த்தீங்கன்னா லேசாக குறையலாம். ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை விலை குறைஞ்சா அதிகபட்சமாக 13,500 14,000 வரைக்கும் வரலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கேரண்டி கிடையாது. இப்போ February 6, 7 தேதிகளில் மார்க்கெட்டை கவனிச்சா கொஞ்சம் விலை இறங்கினா யோசிக்காமல் வாங்கிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பட்ஜெட்டு. கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து உயர்த்த போகிறதா ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. ஒருவேளை வரி ஏற்றிட்டாங்கன்னா தங்கம் விலை நிச்சயமாக 20,000 தாண்டி எங்கேயோ போயிடும். அதனால் ரொம்ப வெயிட் பண்ணாமல் கிடைக்கிற கேப்பில் கோல்டை வாங்கி போடுறது புத்திசாலித்தனம். கடைசியாக ஒரு அட்வைஸு, உங்ககிட்ட ஏற்கனவே தங்கம் இருந்தால் தயவு செஞ்சு வித்துடாதீங்க. இறுக்கி பிடிச்சு வச்சுக்கோங்க. பிசிக்கல் கோல்டு தான் இப்போதைக்கு பெஸ்ட்டான சாய்ஸு. ஸோ February முதல் வாரத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.